IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகள் வாங்குவதற்காக வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து ரசிகர்கள் டிக்கெட் பெற்று சென்றனர். டிக்கெட் விற்பனை மற்றும் ரசிகர்களின் ஆர்வம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். 12வது IPL கிரிக்கெட் தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. புல்வாமா தாக்குதல் எதிரொலியாக வழக்கமாக இருக்கும் கண்கவர் தொடக்க கலை நிகழ்ச்சிகள் இம்முறை இருக்காது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. விடிய விடிய காத்திருந்த ரசிகர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் டிக்கெட் வாங்கி சென்றனர். டிக்கெட் விற்பனை 11:30க்கு துவங்கி மாலை 6 மணிக்குள் 100% டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. 12 மணிக்கு அந்த காத்து கூட இல்லை, நைட்டு தான் சாப்பிட்டு காலையில் எதுவும் சாப்பிடவே இல்லை. கட்டி தொண்டையை கட்டிச்சு எங்களுக்கு. இது தான் போய் வீட்டில் சாப்பிடணும். குளிக்கல, எதுவுமே பண்ணல, ப்ரெஷ் கூட பண்ணல. அப்புறம் அப்படியே நிற்கிறோம் பசங்க எல்லாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இதை வச்சு நாங்கள் இது செலிப்ரேஷன் பண்ண தான் இருக்கிறோமே. இப்போ IPL போட்டிகளை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் டிக்கெட் வாங்குவதற்காக ரசிகர்கள் சேப்பாக்கம் மைதான நுழைவுவாயில் முன்பு காத்திருந்தனர். சிங்கமும் சிறுத்தையும் ஒன்றாக விளையாடுவதை பார்ப்பதற்காக வந்திருப்பதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்தனர். சிங்கமும் சிறுத்தையும் தனித்தனியாக வேட்டையாடி தான் பார்த்துருப்பீங்க. வர 23ஆம் தேதி களத்தில் பார்ப்பீங்க. சிங்கமும் சிறுத்தையும் ஒன்றா சேர்ந்து வேட்டையாட போகுது. இது மட்டும் இல்லை, உலக கோப்பையில் சிங்கமும் சிறுத்தையும் சேர்ந்து ஒரு அணியாக வேட்டையாட போகுது. ஸோ மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் CSK. IPL போட்டிகளுக்கான டிக்கெட்டின் குறைந்தபட்ச விலை 1300 ரூபாயாகவும் அதிகபட்ச விலை 6500 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டிக்கெட் விலை ஆண்டுக்காண்டு கூடினாலும் வெயிலில் வரிசையில் நிற்பவர்களுக்கு நிழல் கூரை, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்று ரசிகர்கள் புகார் கூறுகின்றனர். டிக்கெட் ரேட்லாம் வந்து ரொம்ப 1300 ரூபாய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹைதராபாத்லாம் டிக்கெட் ஸ்டார்டிங் ரேட்டே 500 ருபீஸ் தான். ஆனால் நம்ம சென்னையில் வந்து 1500 ரூபாய் ரொம்ப அதிகம் தான். ஆனால் இவ்வளோ கூட்டம் வரது பார்த்தா ஒருத்தர் மட்டும் தான் நினைக்கிறேன். CSKக்கும் நம்ம தலை தோனிங்க மட்டும் தான் வராங்க. இந்த டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா ஏழைங்களும் பார்க்கணும், பணம் வரணும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். ஆனால் டிக்கெட் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப வெயில் வேறு அடிக்குது. 11:30 தான் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுன்னு தெரில. தண்ணி கிடைக்குமான்னு தெரில. தண்ணி எடுத்து வந்திருக்கோம், இது பத்துமா என்னன்னு தெரில. இதேபோல கிரிக்கெட் போட்டியை பார்த்தே ஆக வேண்டுமென்று பெண்கள் மற்றொரு வரிசையில் நீண்ட நேரமாக காத்திருந்தனர். கூட்டம் அதிக அளவில் இருப்பதாலும் பெண்களுக்கான தனி வரிசையும் முறையாக இல்லை என்று பெண் ரசிகைகள் தெரிவித்தனர். பொண்ணுங்க நைட் வந்து நிற்கவும் முடியாது, அவங்களுக்குன்னு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு 10 பசங்க போனால் 2 பொண்ணுங்களும் அனுப்பணும். அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. கியூ, கஷ்டம், வெயில் எல்லாமே. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த 3 முறை IPL கோப்பையை தட்டி சென்ற நிலையில் இந்த முறையும் கோப்பையை வெல்லும் என்ற ரசிகர்களின் எதிர்ப்பை பூர்த்தி செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செல்வகுமார், News 7 தமிழ், சென்னை.